வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கிய திமுக, டோர் டு டோர் பரப்புரை மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாடு காப்போம் சுற்றுப்பயணத்தை தொடங்க போகும் இபிஎஸ், பிஜேபியோடு கூட்டணி வைத்து அதிமுக தமிழ்நாட்டை காப்பாற்றுமா திருமா, திமுக அதிமுகவின் மக்கள் பயணம் யாருக்கு திருப்பு முனை? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுகவிலிருந்து நாகநந்தினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியின் திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். நந்தினி மேம், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. ஏனென்றால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கமும் இன்று தொடங்கி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே டோர் டு டோர், வீடுதோறும் சென்று அவர் தன்னுடைய பரப்புரையை ஆரம்பித்திருக்கிறார். ஆட்சியில் இருக்கும் திமுக, மக்களின் செல்வாக்கை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக, இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திமுக இப்பொழுது என்ன சொல்லி இந்த பரப்புரையை ஆரம்பித்திருக்கிறது? இதற்கான நோக்கம் என்ன? திடீரென்று இப்படி மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் எதற்காக ஏற்பட்டது? முதல்வர் அவர்களே களத்தில் இறங்கி மற்றோருக்கெல்லாம் உதாரணமாக தொடங்கி இருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன பதில் உங்களிடமிருந்து? வணக்கம் மேம். பங்கேற்ற அத்தனை பேருக்கு முதற்க என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இது இன்னைக்கு தொடங்கின விஷயம் இல்லை. எங்களுடைய கட்சி என்னைக்குமே கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொன்னா அதற்காக நேர்த்தியாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா இன்ன வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த பேரு எங்களோட பிராண்டு. எங்களுடைய அண்ணா அவர்கள் சொன்ன விஷயம், மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிலிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுடைய சேவை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த சேவைகளை அவர்களிடமிருந்தே துவங்கு, அந்த இடத்திலிருந்து கட்டமைப்பு செய் அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த விஷயத்த இன்ன வரைக்கும் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கடைபிடித்து வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது ஒரு சான்றாவே விளங்குது. இன்னைக்கு மக்கள் கிட்ட இவ்வளவு நாள் ஆட்சியில் இருக்கீங்க, இப்போ எதுக்கு மக்கள் கிட்ட போகணும், எதற்காக மக்கள் கிட்ட போய் கேட்கணும், அதையும் முதல்வரே இறங்கணும் அப்படிங்கிறது உண்மைக்குமே மேம் இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுதாங்க சரியான ஒரு தலைவருக்கான ஒரு எடுத்துக்காட்டா நாங்கெல்லாம் யோசிக்கிறோம். இன்னைக்கு மக்கள் அதை ரொம்ப நேசிச்சு பாக்குறாங்க. ஒரு முதல்வரா இருக்கிறாரு, அவருடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த இடத்துக்குள்ள அந்த தொகுதிக்குள்ள அவருக்கு வேணுங்கிறதுல அவரால செய்ய முடியும். கோட்டையிலே உட்கார்ந்துட்டு கூட என்னென்ன தேவைங்களோ எல்லாம் செஞ்சுட்டு அவர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்காம, அந்த தொகுதியில கூட ஏதாச்சும் குறைகள் இருக்கும், அது என்ன குறைகள்ன்றத நானே உங்களுக்காக கேட்பேன், உங்கள தலைவரா நான் இருப்பேன் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முன் உதாரணமாக. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு, எங்களுடைய ஒரு கட்சிக்காரங்களா எப்படி இருக்குன்னா, எங்களுடைய தலைவரையும் இறங்கி களத்தில் இறங்கிட்டாரு, இனி நாங்கெல்லாம் இறங்கி போகணுமேன்ற தொண்டர்களுக்கான ஒரு உத்வேகத்தை இது கொடுத்திருக்கு. அதை தாண்டி மக்கள் இதை ரொம்ப ஆச்சரியமாவும் வியப்பா பாக்குறாங்க மேம். இன்னைக்கு நாங்க கூட இந்த விஷயத்த துவங்கணும். எங்க ஊர்ல ஒரு 2-3 வீடுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எல்லாரும் நினைக்கலாம் உண்மையாலுமே வீடுகளுக்கு போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. அங்க எங்களை பாராட்டுவாங்க, பாராட்டு சான்றிதழ் கொடுப்பாங்கன்னு நினைச்சு போல, நிறைய குறைகளும் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி அப்படி நினைச்சிட்டு நாங்க போகும்போது, ஆனா அங்க போகும்போது எல்லாருமே சொன்ன ஒரு முதல் விஷயம், இது விளம்பரத்துக்காகவோ பொய் செய்தியோ கிடையாது, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஏடிஎம்கே ரொம்ப வருஷமா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க அவங்க ஏடிஎம்கே தான். ஆனா இன்னைக்கு அவங்க கூப்பிட்டு நான் மாசம் 1000 ரூபாய் வாங்குறேமா, அதுக்கு காரணம் இன்னைக்கு உங்க முதல்வர் தான், அவரை நம்பி நான் ஓட்டு போடுறேமா, 2024 அவருக்கு தான் போட்டேன், 2026 அவருக்கு தான் போடுவேன். இன்னைக்கு என் புள்ள இந்த ஹைஸ்கூலுக்கு தான் போகுது, அது 12வது முடிச்சோன்னா மாசம் 1000 ரூபாய் தராராமே, அது மட்டும் எப்படியாச்சும் சரியா பார்த்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுடைய பாக முகவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லமா, உங்க குழந்தை ஸ்கூல்ல என்ட்ரி ஆனா போதும் அதுவே தன்னால அந்த 1000 ரூபாய் அது வந்துரும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க முகத்துல கண்ட அந்த சிரிப்பு. அதை தாண்டி நிறைய குறைகளும் இருக்கு மேம். தண்ணி வர்றதில்ல, பைப்பு பிரச்சனையா இருக்கு, ரோடு போடல, லைட்டு சரியா எரிய மாட்டேங்குது, இங்க சரியா தூய்மை பணியாளர்கள் இன்னும் அந்த குப்பைகள் எல்லாம் இன்னும் அகற்றணும், இந்த மாதிரி நிறைய குறைகளும் அவங்க சொல்றாங்க. அந்த பட்டா வேணும், இதெல்லாம் சொல்லும் போது இது எல்லாத்தையுமே நாங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா இன்னைக்கு நாங்க போட்டு வச்சிருக்கோம்.
இப்ப இந்த BLU 2ல இருந்து ஒரு முகர்வர் வராங்க, யாரு வந்து இளைஞர்கள் இருந்து ஒரு நிர்வாகி வராங்க, மகளிர் அணியில இருந்து ஒரு நிர்வாகி வராங்க, அந்த ஏரியானுடைய பகுதி பேரூர் கழக, அப்புறம் அந்த பகுதி கழக, நகர கழக செயலாளர்கள் இருந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரோ ஒருத்தர் வராங்க. இவங்க எல்லாரும் ஒரு நோட்டு போட்டு யாரு என்ன வேலையை செய்யணும், இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அந்த செயலி, அதாவது பதிவிறக்கம் செய்து அந்த டிஜிட்டல் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி பேஸ் பண்ணி யார எப்படி அவங்களை எப்படி உறுப்பினரா நாங்க சேர்த்துக்கிறது அப்படின்றதுக்காக செயலியை பதிவு செய்யறவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு இளைஞரை நாங்க உள்ள போட்டிருக்கோம். அப்படிங்கும் போது இந்த ஓட்டு இன்னைக்கு சரியான முறையில வந்து சேருதா, இது வந்து எங்களுக்கான ஓட்டாகவும் நாங்க பார்க்கலாம், இல்லைனாலும் உங்களுக்கான ஓட்டு உரிமை இருக்குன்னு அவங்களோட உரிமையை நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இதை நம்ம பார்த்துக்கணும். இதுதான் விஷயம். அதாவது மக்களை எதிர்கொள்ற அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனமான விஷயம். அதை தாண்டி ஒரு வீரமிக்க ஒரு தலைவரை பறைசாற்ற வகையில இது அமைஞ்சிருக்கு. இது உண்மையாலுமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத பாக்கணும். அதை தாண்டி மக்களுக்கு இந்த திட்டங்கள் சரியா போய் சேருதா, இதனுடைய அடிப்படையான ஒரு விஷயமே நாளைக்கு எங்களுக்கு திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு நீங்க வாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், அதை தாண்டி திமுக இந்த 4.5 வருஷமா மேல உட்கார்ந்து ஆட்சி பண்ணது இல்லாம அவங்க இத்தனை திட்டங்கள் சொல்லிட்டே இருக்காங்கல்ல, இதெல்லாம் உங்க வீட்டுக்கு வருதா, இதனால நீங்க எல்லாம் பயன்படுறீங்களா அப்படின்னு போய் கேட்கும் போது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா மேம், அங்க இருக்கிற ஒரு 4-5 பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் நாற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டர்களாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கும் கூட அந்த நலத்திட்ட உதவிகள் போய் சேருதுங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதை மனசார எங்களுடைய நிர்வாகிகிட்ட சொல்றோம், அது முதல்வருக்கு போய் சேருது. அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஆக எங்க தலைவர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி, ஓட்டு போடாதவங்களுக்கும் சரி, இந்த ஒரு ஆட்சிங்கிறது ஒரு நல்ல ஆட்சியா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும், அதை தாண்டி குற்றங்கள் இருந்தால் அதை நாங்க கலைச்சிடுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியை நாங்க ஒரு திமுக ஒரு நிர்வாகியா இருந்து அங்க போய் எங்கனால ஒரு உத்தரவாதத்தை தர முடியுது அப்படின்னு சொன்னா இது ஆக சிறந்த முன்னெடுப்பு தான். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதிமுகவும் இதை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தமிழகத்தை காப்போம், தமிழ் மொழியை காப்போம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க அதிமுகன்ற கட்சியை காப்பாற்றுவாங்களான்னு தெரியல. அதனால அவங்க எல்லாம் போய் பண்ற அளவுக்கு எந்த இருக்குன்னு எங்களுக்கு புரியல. ஏன்னா அதை பத்தின விஷயங்களும் எங்களுக்கு நிறைய வருது. ஆக இது ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பா இருக்கு. ஒரு திராவிட நாயகராக மட்டுமல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரா அவருடைய வேலையை சரியா முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு நம்மளுடைய தளபதியார். சரிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம். விஜயகுமார் சார் சொல்லுங்க சார். தமிழ்நாடு காப்போம், சரி இருக்கட்டும், எதெல்லாம் காக்க போறோம், காப்பாத்துறதுக்காக என்ன பயணத்தை என்ன வியூகத்தை மேற்கொள்ள போறோம் அப்படின்றது நீங்க பெரிய ஒரு திட்டம் வகுத்திருப்பீங்க. அதை தாண்டி அவங்க முக்கியமா சொன்னது என்னன்னா, தேர்தல் வரும் பொழுது போயிட்டு நாங்க இதெல்லாம் செஞ்சோம் இல்லையா, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பது வந்து அந்த நிறைவான கட்டத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க ஒரு அதிமுக நிர்வாகி அவங்களுக்கு கூட இந்த திட்டத்தினோட பலன் போயிட்டு அவங்க அவ்வளவு அழகா அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இதுதான் எங்களுக்கு வேணும், இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த ஆட்சின்னு அவர்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தினதை வந்து நாகநந்தினி அவர்கள் அந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துல கலந்துக்கிட்ட அந்த பெருமையோட சொன்னாங்க. அப்ப தமிழ்நாடு காப்போம் இதனோட சுற்றுப்பயணம் எப்ப தொடங்க போகுது, என்ன வியூகம்? அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஓரணியில திமுக இல்லை, எதிரணியில் தான் திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. அதை பார்த்து சொல்லுங்கள். ஓரணின்னு சொல்லியிருக்கிறார். ஓரணின்னு சொல்லி அவர் வந்துட்டு தன்னுடைய கூட்டணி கட்சிகளே தலைவர்களே இல்லாமல் இவர் தன் கூட்டணி கட்சிகளை ஒன்றுபடுத்துறதுக்காக ஓரணின்னு சொல்கிறாரா? இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட சொல்லிட்டாங்க, முதலாளித்துவமாக கட்சி நடத்துகிறாங்க திமுக அப்படின்னு சொல்லி அவர்கள் கூட்டணி கட்சி சார்ந்தவர்களை விமர்சனம் வச்சுருக்கிறாங்க. ஓரணிட்டு இவங்களாவது இன்றைக்கி தான் வீடு வீடாக பிரச்சாரத்தை, நாங்கள் திண்ணை பிரச்சாரத்தை 3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் திண்ணை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போய் பிரச்சாரத்தை கேட்குறேன், ஓட்டு கேட்குறேன். அவர் வந்து ஆசிரியர் குடும்பம், அவங்க எப்பவுமே திமுகவுக்கு வாக்களிப்பவங்க. நான் போய் பேசும்போது அது திமுக குடும்பமாச்சே, அது எங்கள் பகுதியில் இருக்கிறது தெரிஞ்சேன்னே நான் அவங்க வீட்டில் ஓட்டு கேட்காம கடந்து போயிடலான்ட்டு தான் போகிறேன். கூப்பிட்டாங்க, என்னப்பா பண்ணுறீங்கன்னு. ஓட்டு கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஏன் என் வீட்டில் ஓட்டு கேட்கல, நீங்கள் எப்போவுமே திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுமா சார், அதனால தான். இல்லைப்பா இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டேன்ப்பா திமுகவுக்கு, ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்குறேன். நான் ஆசிரியர் சொல்கிறீங்கன்னு வருத்தமாக கேட்டிங்களா? வருத்தமாக கேட்குறேன், நான் கேட்குறேன் என்னத்துங்க, நான் தான் இப்படி இல்லை, நான் எனக்கு ஒரு இதுதான், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, ஏன்னா அவர் சொல்கிறத நான் நம்பலை, அதுக்காக கேட்குறேன். இல்லை எங்களுக்கெல்லாம் வந்துட்டு பழைய ஓய்வூதியம்லாம் வழங்குவேன்னு சொல்லிட்டு நிறையா வாக்குறுதி கொடுத்தாரு. அதனால் அந்த வாக்குறுதியெல்லாம் அவர் நிறைவேற்றலை.
அதனால் எப்பவுமே நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு போடுற மாதிரியே கிடையாது, அதிமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவோன்னு சொன்னார். அந்த வீடு சரி, அடுத்த வீடாவது போகலாம். அது +2 படிக்கிற ஒரு +2 படிக்கிற மாணவன். ஏங்க நீங்கள் பேசும்போது நான் குறுக்கீடு பண்ணல, நீங்கள் கதை விட்டா மாதிரி நான் 1000 கதை. நீங்களாம் களத்தில் போயிருக்க மாட்டீங்க, நான் தினமும் களத்தில் இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களே BLO யாருன்ட்டு, நான் தான் அதிமுகவினுடைய BLO. அதனுடைய இதெல்லாம் காமிக்கிட்டுமா ஆதாரங்களை? நீங்கள் பேசும்போது நான் குறுக்கீடு பண்ணல, அதனால குறுக்கீடு பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்ன கதையில் நீங்களா கதை சொல்லியிருப்பீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். இந்த கதையோட நாயகரே அவர் தான். +2 படிக்கிற மாணவன் அந்த குடும்பத்துக்கு போய் ஓட்டு கேட்கிறான். அந்த குடும்பம் நடுநிலையான குடும்பம், அது யாருக்கு ஓட்டு போடுவாங்க என்னன்றது ஒரு சந்தேகமாகவே இருக்கும். இருந்தாலும் ஓட்டு போய் கேட்குறேன். கேட்கும்போது அண்ணா இந்த வாட்டி என் குடும்பத்தையே ஓட்டு போட வேணான்னு சொல்லிட்டேன். நான் திமுகவுக்கு, எல்லாரும் அதிமுகவுக்கு தான் நான் ஓட்டு போட சொல்லிக்கிறேன். ஏன்பா தம்பி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? என்னப்பா அண்ணா நான் நீட்டுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேண்ணா, இந்த திமுக வந்தோடனே நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்து நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொல்லி போய் சொன்னாங்க. இந்திய வரலையும் நீட்டை ரத்து பண்ணல. இந்தக்காக நீட்டுக்காக வேண்டி பிள்ளைங்க வேற தற்கொலை பண்ணிக்குது. அதனால இனி சத்தியமாக வாழ்நாள் முழுவதும் திமுகவுக்கே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. இப்படி இவங்க போகிறாங்க இல்லையா, இந்த அம்மா சொல்கிறாங்களே, மக்களுடைய மனநிலையை அவங்க புரிஞ்சுக்கணும். எந்த கட்சி ஓட்டுக்கு போனாலும் அவங்க நான் ஓட்டு போட மாட்டேன்னு எந்த மக்களும் நீங்கள் வீட்டு விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தாங்க ஓட்டு, உங்களுக்கு தாங்க ஓட்டுன்னுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி திருபுவனத்தில் நடந்ததில்ல இன்சிடென்ட், இந்த நிகழ்ச்சி. 25 தாய்க்குளங்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் கணவன்களையும் இழந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த குடும்பம் இந்த ஆட்சி வந்திருக்குதுல்ல, நாங்கள் வந்தால் விடியலை தரன்ட்டு அந்த வீட்டெல்லாம் விளக்கா இருந்தவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சு அவர்களை சாகடிச்ச கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? இவர்கள் மீது 1008 குற்றச்சாட்டுகள் இருக்கு. மக்கள் கொதிநிலையில் இருக்கிறாங்க, எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிறாங்க. இவர்கள் கூட்டணி கட்சியை இவர்களுக்குள்ள இருக்குமா இல்லை, அதுக்குள்ள இவர்கள் ஓரணியில் தமிழ்நாடா. ஓரணியில் தமிழ் இல்லை, எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அதுதான் எங்களுடைய ஸ்லோகம், அதுதான் எங்களுடைய வாசகம். அந்த வாசகம் தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் எங்கும் எதிரொலிக்கும். ஒவ்வொரு வீட்டுகளுக்கு இல்லங்கள் தோறும் இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து சொன்னலாம் துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் பாருங்க. நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து 520 வாக்குறுதிகளை கொடுத்து போலியான வாக்குறுதிகளை மக்களை நம்பி வாக்களிச்சாங்க பாருங்க. அந்த மக்கள் இப்போ தெளிவான மனநிலைக்கு வந்துட்டார்கள். இவர்களை எப்போ தேர்தல் வரும், இவர்களை எப்போது வீட்டுக்கு அனுப்பலாம் என்ற மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த திமுக என்ன நாடகம் நடத்தினாலும் சரி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உழுந்திருக்குது சாரின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடந்து போய் முடியுமா? இதுக்கு உண்டான நடுவர் அவரே நீதிபதியை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 3 திமுக சேர்ந்தவர்கள் பேரம் பேசினார்கள், 50 லட்சம் கொடுத்தார்கள். இதே திமுக தலைவர் உண்மையாக மக்கள் மீது ஒரு அன்பும் பாசமும் அந்த மக்களுக்காக ஆட்சி செய்வராக இருந்தா அந்த திமுகவை சேர்ந்த 3 பேரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். இந்நேரம் அவர் நீக்கினாரா? அல்ல யாரோ அதாவது கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி ஒரு அதிகாரி சொன்னு போயிட்டு மனித மிருகங்களா மாறி 5 பேர் அடிச்சான்ற அவனை மட்டும் கைது செய்து அதிகாரிகளை தப்ப விடுறாரு. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னவரையும் விடல் இல்லை. இப்போதும் கேட்கிறோம், யார் அந்த உத்தரவிட்டது, யார் அந்த அதிகாரி? இதுவரையிலும் அந்த அதிகாரியை கைது செய்ய முடியாத ஒரு திமுக. அதாவது இரண்டு விஷயங்களை ஒப்பீடு செய்துதான் இப்ப நிறைய போயிட்டு இருக்கு. சாத்தான்குளம் அந்த இன்சிடென்ட் கூட இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தலாம். நல்ல கேள்வி. இந்த கேள்வியால மக்களுக்கு நான் பதில் சொல்றேன். சாத்தான்குள வழக்குல பென்னிக் ஜெயராஜோட வழக்குல காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரம், துணை ஆய்வாளர் பாலகிருஷ்ணனும், ரகு கணேஷ் உள்ளிட்ட காவலர்கள் இன்னவரையும் ஜாமீன்ல வெளிவராம உள்ளே அவர்கள் 10வது நாளில் கைது செய்யப்பட்டார்கள். இரண்டாவது நாளில் காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜாமீன்ல இருந்து வெளியே வரல. செக்ரட்டரியேட் காலையில மெரினாவுல குதிரை ஓட்டி பொழப்பு நடத்தின விக்னேஷ் என்கின்ற ஒரு சிறுவனை செக்ரட்டரியேட் காவல் நிலையத்தை அடிச்சு கொண்டாங்க. அந்த காவலர்கள் எல்லாம் இன்னைக்கு ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறான். நாங்க நடவடிக்கை எடுத்தோம்னா அவர்கள் இன்னி வந்து சிறையில இருக்கிறாங்க. திமுக தொடர்ந்து 24 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற அந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுத்ததா என்னமான பல்விந்தர் சிங் ஒரு ஏஎஸ்பி, அம்பா சமுத்திரத்தோட ஏஎஸ்பி தனக்கு பல்வரிசை சரியில்லை என்ற காரணத்தினால விசாரணைக்கு வர கைதிகள் எல்லாம் விசாரணைக்கு வரவர்களை
பல்ல பிடிங்கினாரு அந்த பல்விந்தர் சிங் மீது இவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களா? அடுத்த கேள்வி கேட்கிறேன். துப்பாக்கி சூடு சம்பவத்தை அதே மறந்துறீங்க. உங்களுடைய ஆட்சியில தானே தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் கமிஷன் வச்சு அந்த அருணா ஜெகதீசன் இந்த காவல்துறை அதிகாரிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய பக்கத்துல கொடுத்திருக்கிறாங்க அறிக்கையில. யாரு? அருணா ஜெகதீசன். இதே மதுரை உயர்நீதிமன்றம் அந்த காவல்துறை அதிகாரிகள் சம்பவம் பற்றி எல்லாம் கூட மற்ற செய்திகளும் நினைவில் இருக்கிறதா? அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதே திமுக ஆட்சி அவர்கள் மீது நடவடிக்கை இல்லாம பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்க்குது. அப்பனா மக்களுக்காக யார் நிற்கிறா, அதிகாரிகளுக்கு பக்கம் யார் நிற்கிறார்கள் என்பதை மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் நந்தகுமார் சார் ஒரு விஷயம் சொன்னார். அவர் தமிழ்நாடு காப்போம் அப்படின்னா முதல்ல அதிமுகவை காப்பாற்றட்டும், அதற்கு பிறகு தமிழ்நாட்டை அவர்கள் காப்பாற்றலாம்னு நாகநந்தினி அவர்கள் சொன்னார். இவர் கொடுத்த கவுண்டர்னா ஓரணினா எதை சொல்றாங்க? கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை இணைப்பதற்கு அவர் முதலில் முயற்சி செய்யட்டும், அவங்களையெல்லாம் கேட்காம அவங்களையெல்லாம் கூப்பிடாம இவர் தனியா போய் பிரச்சாரம் பண்றாரே, அதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்கிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டார் விஜயகுமார் அவர்கள். குற்றச்சாட்டை விமர்சனத்தை கடுமையான கண்டனத்தை வெளியிட்டார். ஓரணியில் தமிழகம் சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர் ஒரு கட்சி சார்பா ஒரு புரபகண்டா நிகழ்ச்சி தொடங்கியிருக்காங்க. அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஒரு ஆதாயம் அப்படி இல்லாமல் ஒரு மக்களை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து திமுக கழகம் வந்து எப்பவுமே அட்வான்ஸாக போவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இந்த தடவை வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக முன்னாடி போயிருக்காங்க. அது அவங்க கட்சி சார்ந்த ப்ரோக்ராம். அந்த கட்சி சார்ந்த ப்ரோக்ராம் அவங்க பண்ணும்போது கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு எல்லாருமே அதில் இன்வால்மெண்ட் இருக்குது, எங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் முன்னெடுத்து நாங்களே கொண்டு போவோம். இப்போ இவர் அண்ணன் விஜயகுமார் சொன்னார், நாங்கள் இதுக்கு 3 மாதம் முன்னாடியே திண்ணை பிரச்சாரம் பண்ணனாரு. அப்போ இவங்க கூட்டணி கட்சியை கூட்டினா போனாங்க இல்லையா? இவங்க தானே தனியாக போனாங்க. இப்போ தமிழ்நாடு காப்போம் மக்களை காப்போம்னு சொல்கிறாங்க. இவனை கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தா இவங்க போயிருக்காங்க. இருங்க முதல்ல அதுக்கு பிஜேபியோட கூட்டணியே இல்லை என்று சொன்னவர்கள் தானே அதிமுக தலைவர்கள். இன்னைக்கு கூட்டணி இருக்குல்ல, பாடி பரதேசிகள் சொன்னவங்க தானே திமுக. அவங்க மட்டும் ஏன் கூட்டணி வச்சுக்கின்னு முரசொலி மாற சாகரவள்ளி கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. சகோதரி பேசும்போது அப்படியே குதிச்சாரு. இப்ப நான் பேசும்போது எதுக்கு இப்ப இவர் வந்து கூட்டணியை பத்தி பேசுறாரு. இப்ப கூட்டணியை பத்தி ஒரு விஷயத்த மாத்திரம் அவரு புரிஞ்சுதா இல்ல தெரியாது. ஆனா எடப்பாடியாருக்கு வந்து நல்லா புரிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா இன்னும் அது வந்து இணைப்பு இல்லை. ஏன்னா தொல் திருமாவளவன் என்ன சொன்னார்னா இணைப்பு இருக்கு பிணைப்பு இல்லைன்னு சொன்னார். ஆனால் இந்த இணைப்பு இல்லை பிணைப்பு இல்லை. ஏன்னா முதல்ல அவங்க கட்சிக்குள்ள ஒரு அரவணைப்பே இல்லை, கூட்டணிக்குள்ள ஒரு அரவணைப்பே இல்லை. இவங்க வந்து ஒரு நிர்பந்தப்படுத்தி எடப்பாடியை கூட்டும் போயிட்டு நீங்கள் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரை ஒத்துட்டு வந்துட்டார். இப்போ அவரோட கண்டிஷன் என்னன்னா, நான் கூட்டணியில் இருக்கிறேன், நீ கூட்டணி கட்சியெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. அது இவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அவரோட செயல்பாடு நீங்க பாத்தீங்கன்னா உத்து நோக்குனீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ கூட்டணி கூப்பிட்டியா, நான் வந்துட்டேன், என்னை அடிச்சோ மிரட்டியோ வாங்கி கூட்டு வந்துட்டீங்க, நீ கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இந்த கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டு வர்றதுக்காக, இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்காக கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அமித்ஷா கத்துறாரு, அண்ணாமலை கத்துறாரு, நாகேந்திரன் கத்துறாரு, கூட இருக்குங்க எல்லாரும் கத்துறாங்க. இவங்க கூட்டணி கத்தின்னு இருக்காங்க. இந்த பக்கம் தனிப்பெரும்பான்மை நாங்கள் ஆட்சி அமைப்போம், அதிமுக ஆட்சி அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்க என்ன முரண்பாடு, இது மக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதுல இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணி ஏன் பாஜக கூவிக்கிட்டு இருக்குன்னா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட பொது எதிரி யாருன்னா பாஜக. தமிழ்நாட்டின் பொது எதிரி பாஜக. பிஜேபி கூட ஒரு மாநில கட்சி, அதிமுக ஆட்சியில் இருந்த கட்சி, தனிப்பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சி, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி, அவர்களோடு கூட்டணி இருக்கும் பொழுது இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன என்ற மனப்பான்மையுடன் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்க பாமக வாங்க, அன்புமணி போய் தனியா போய் டெல்லி அவரை போய் பாக்குறாரு, ராமதாஸ் போய் குருமூர்த்தி பாக்குறாரு, இங்க போய் இவங்களை போய் தேமுதிக கிட்ட பேசிட்டு இருக்காங்க. விஜய் வாங்க, விஜய் வந்துறாரு, ஆளோட வேற இவங்க சொல்றாங்க, விஜய் வந்துறாரு. எதுக்கு நீங்க கூப்பிட்டுறீங்க? ஒண்ணுமே இல்லைங்க, இவங்களுக்கு கூட்டணி இதுவரைக்கும் அமையல. ஏன்னா பாமக ஐயா ராமதாஸ் தெளிவா இருக்கார்.
நாம் கட்சி வந்து எம்எல்ஏ ஆகிறோமோ மந்திரி ஆகிறோமோ என்ன ஆகிறோமோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரி ஆகக்கூடாது. அந்த ஒரு விதத்தில் அவர் வந்து தெளிவாக இருக்கார். அதனால தன் பிள்ளையே இல்லைனா கூட பரவாயில்ல, நீ பிஜேபி கூட போறியா போப்பா, ஆனால் நான் வந்து என்னோட மக்களோட நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக நிற்கிறார். அதே மாதிரி தேமுதிக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உறுதியாக இருக்காங்க. அவங்க போனால் நான் பாஜக இல்லாத அதிமுக கூட, இல்லைன்னா தாவேகா கூட, இல்லைன்னா திமுக கூட. அவங்க வந்து இந்த ஒரு டைலமால இருக்காங்க. தாவேகா என்ன சொல்றாங்க, பாஜக அதிமுக சேர்ந்ததுனால நாங்கள் அதிமுக கூட போக மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, பாஜக இல்லாத அதிமுக வந்தா நாங்கள் வருவேன். அப்போ பாஜகங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பொது எதிரி ஆயிடுச்சு. சரிங்க சார், ஓகே. பத்மநாபன் சார், நீங்க சொல்லுங்க. பிஜேபி நம்ம தலைப்புல இல்லைனாலும் பிஜேபி தான் பொது எதிரியாக அனைத்து கட்சியாலும் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி எப்படியாவது இங்கு காலூன்றி விடலாம், அந்த கால் வேறாக மாறும், தமிழகத்தில் பாஜக தாமரை மலர்ந்தே தீரும் என்ற எண்ணத்தோடு அமைக்கப்படுகின்ற வியூகம் இந்த கூட்டணி, இதற்கெல்லாம் எப்படி அந்த பாதை போயிட்டு இருக்காது? அவங்க சரியான பாதையில தான் போறாங்களா? இவர் நண்பர் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய கருத்தை மேடம் நந்தினி மேடம்க்கு கொஞ்சம் சொல்லிடலாம். எப்போ பார்த்தாலும் ஓரணியில் திரட்டுறதுக்கு ஒரே காரணம் மடை மாற்றும் அரசியல். இதில் இவங்க கூட்டணியை உறுதிப்படுத்தும் ஒரு முயற்சி. ஏன்னா எந்த சமயத்தில் இவங்க திமுக கூட்டணி உடையும் என்பது தெரியல. கோயம்புத்தூரில் பேசுகிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அரசுக்கு ஏற்றாப்புல வைகோ அவர்கள் அதிக சீட்டு கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, திருமாவளவன் அதிக சீட்டு கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, காங்கிரஸ்காரங்க பக்கத்து மாநிலத்தில் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் ஒரு பிரச்சனை. கன்னியாகுமரி வரைக்கும் ராஜீவ்காந்தியை பாராட்டுவாங்க கம்யூனிஸ்ட், அதே கேரளா போயிட்டாங்கன்னா எடுத்து பேசுவாங்க. இது ஒரு முரண்பட்ட கூட்டணி. இப்ப தாவேக வேற ஆட்சி கொடுக்குறேன்னு மாநில அரசியல் தேசிய அரசியல் என்பதெல்லாம் வேறு தானே சார். இப்போ நடக்க போறது தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல். இதுல பிஜேபி என்ற சொல்லுக்கே இடம் இல்லை. இது வந்து தேசிய அரசியலா இருந்ததுன்னா இவர் சொல்ற மாதிரி பாஜக பிஜேபி என்ற சொல்லுக்கே இடமில்லை. இப்போ மாநில அரசியலில் அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறதே. கூட்டணி தானமா வச்சிருக்கு. தலைமை வந்து எடப்பாடி தானே, அதிமுக தானே. பிஜேபி பார்த்து இங்க ஓட்டெல்லாம் ஒண்ணும் விழாதுன்றீங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கூட ஒரு சட்டமன்றத்தில் வச்சிருக்கிற கட்சி கூட போய் இணைஞ்சு செயல்படுறாங்க. அதனால அவங்கள பெருசா பேச முடியுமா? யாருடைய தலைமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தலைமை நோக்கி நம்ம பயணிக்க. அந்த தலைக்கு தான் கத்தி தொங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எதுவும் தொங்கல நல்லா சிறப்பாவே போயிட்டு இருக்கு. அதாவது எவ்வளவு தெளிவா எவ்வளவு சிறப்பா அத்தனை துறை, நீங்க எந்த யூ நேம் எனி டிபார்ட்மெண்ட் தேர் இஸ் a lackage அந்த அளவுக்கு இருக்கிற வெரி worst அட்மினிஸ்ட்ரேஷன் எதுனா திமுக. எதுக்கெடுத்தாலும் 20-40 மதம் 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 மத அரசியல். மத அரசியல் தான் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் ஒரே பிரச்சனையா? வேற எந்த பிரச்சனையும் இல்லையா? அதை சொல்லியே என்னங்க எதுல எடுத்தாலும் பிரச்சனை. விஞ்ஞான முறை ஊழல்னு 50 வருஷம் முன்னாடி கேட்டோம். போடாத ரோடுக்கு டெண்டருங்க, எப்படிங்க அது சாத்தியம்? ஒரு அரசு ஊழியர் இன்னொரு அரசு ஊழியர் மாமல் கேட்கிறாரு. ஒரு தனியார்கிட்ட மாமல் கேட்டு நம்ம பார்த்துருக்கோம். டாஸ்மார்க்ல போய் காவல்துறை காவலர் போய் மாமல் கேட்கிறாரு, அவரை பணியிடை நீக்கம் பண்றாங்க. ஒருத்தர் காவல்துறையில அடிச்சு சாவடிக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் பேசுறாரு. சரி, அப்ப நடவடிக்கை எடுக்கிறது வந்து சரியான முறைன்னு நீங்க படலையா? இப்போ ஒரு டாஸ்மாக்ல போய் ஒருத்தர் மாமூல் கேக்குறாரு, அவர் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். அந்த தைரியம் எப்படி? அந்த தைரியம் இருக்க கூடாது. நம்ம மேல நடவடிக்கை ஆட்சியாளர்களுடைய அரசியல்வாதிகளுடைய ஊழலுடைய தன்மை டெய்லி கோர்ட்டுக்கு வீடுக்கு நடந்துட்டு இருந்தா அரசுக்கு ஒரு ரங்கநாயகன் ஒரு அரசு ஊழியர் 8 மாதத்துல ரிட்டையர்ட் ஆக போறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, பெண்ணின்ற முறையிலையும் பயம் இருக்கணும். 8 மாதத்துல ஓய்வு வரும். அவங்கள பணியிடை நீக்கம் செய்யறாங்க. பணியிடை நீக்கம் செய்யல, பணிமாற்றம் செய்யறாங்க. சிவகங்கையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு அங்க வந்து அதே பிரச்சனை. அப்பனா என்ன அர்த்தம்? அரசு வந்து தன்னுடைய நிர்வாக திறமையை நிர்வாகத்தை கைவிட்டுச்சு. பாராமல் அப்படின்னா அதுவும் சரியான அணுகுமுறை தானே. அந்த குற்றம் செய்யும் பொழுது ஆணோ பெண்ணோ அனைவரும் சரிசமம் என்று நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாங்க நீங்க சொல்ல நடவடிக்கை எடுக்கிறீங்க, நான் சொல்ல நீங்க பணி மாற்றம் செஞ்சிருக்கீங்க. ஆனா 8 மாதத்திற்கு முன்பு பிறகு ஓய்வு பெற போகின்ற ஒரு அதிகாரிக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? அது மட்டும் இல்லாம பீச், இங்க இருக்க மெரினா பீச்சுக்கு பேட்டரி வண்டிகள் போய் நிறுத்த ஒரு கட்டடம் கட்டுறாங்க. அது கட்டட திறப்பு விழா நடந்துருச்சு, அதுக்கு டெண்டர் போடுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? முடிஞ்ச கட்டடத்துக்கு டெண்டர். இதெல்லாம் வந்து பயங்கர அதிர்ச்சி. அஜித் இறந்துட்டாரு, அவருக்கு வீடு கொடுக்குறீங்க, உத்தியோகம் கொடுக்க சகோதரருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுறோம். ஆனா இதே மாதிரி 30 பேர் செத்துருக்காங்க காவல்துறை. அவங்க என்ன ஆச்சு?
கள்ளக்குறிச்சியா அங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. மத்த கள்ள சாராயத்துல சத்தவங்களுக்குலாம் நிலைமை இல்லை. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒன்னொருத்தருக்கு ஒரு நிர்வாகம் ஸ்தம்பித்து போச்சு. யூ நேம் 120 பஸ் விட்டுருக்காங்க. ரொம்ப நாங்களாம் பெருமைப்பட்டோம். பேட்டரி பஸ் வருது, அதுல இலவச பஸ்ஸும் வரும்னு. இலவச பஸ்ஸும் வரல, அது தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு பஸ். ஒரு தனியார் மயத்தன கண்ணா அப்படின்னா ரேட் போட போறான், என்னமா ஆகுது. சரி, அதே மாதிரி இவங்க ரயில்வே பட்ஜெட்ல மிகப்பெரிய அளவுல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும். ஒரு நொடிமா, அதாவது ரயில்வேல 1 கிலோமீட்டருக்கு 1/2 பைசா, இன்னொரு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா, உயர்தட்டு மக்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 2 பைசா. இதுல என்ன தவறு இருக்கு? இலவச பஸ் சொல்லி கொடுத்துட்டு பேட்டரி இல்லாம முட்டிக்கின்னு பள்ளத்துல விழுந்துக்கிட்டு மழை ஒழிவிக்கின்னு எங்கன்னா போய் டிரைவர் சம்பளம் கொடுக்காம அவன் பிரச்சனை பண்ணிக்கின்னு இப்படி இருக்கிறத விட 1 பைசா 1/2 பைசா உயர்த்துவதில் தவறு இல்லை. அது நிர்வாகத்திற்கு தேவை. தயவு செய்து ஒரு கல் எறியும் போது நாம் கண்ணாடி அறையில் இருக்கின்றோம் என்ற சிந்தனை கொண்டு எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். கடைசியா இந்த நந்தகுமார் சாருக்கு ஒரே ஒரு வரிதான். அவர் காங்கிரஸை பத்தி அதிகமா சிந்திச்சாருன்னா அவங்க கட்சி வளரும், இவங்க வளருவாங்க. இவங்க சிந்தனை எல்லாம் கூட்டணி இந்த ஃபோபியா மாதிரி. திமுக அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்த உடனே இவங்களுக்கு வந்துச்சு ஃபோபியா, இவங்களுக்கு வந்துச்சு பயம். தயவு செய்து உங்களுடைய கட்சியினுடைய வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு அருமையான வாய்ப்பை விஜய் கொடுத்து இல்லமா ஒரு திமுகவை பார்த்துக்கொள்ள வேண்டும், அதிமுகவை பார்த்துக்கொள்ள வேண்டும், காங்கிரஸ் பார்த்துக்கணும். அப்புறம் கூட்டணி ஆட்சி எங்கதான் கேள்வி எல்லாரோட மனசுல இருக்க. தொடர்ந்து பேசலாம் சார். யாரை நோக்கி கூட்டணி வைத்தால் இப்ப இந்த வரப்போற தேர்தலுக்கு அவர்களுக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்கும், என்ன வியூகம் எடுக்க போகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் தொடர்ந்து விவாதி. நாகநந்தினி மேம், உங்களிடமிருந்து தான் திரும்பவும் நான் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் வந்து திமுகவின் ஆட்சியை பார்த்து வியந்திருக்கிறார்கள். இந்த சாதனை எல்லாம் அவர்களை வந்து நெருக்கமாக கொண்டு வந்திருக்கிறது. இதை மீண்டும் உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட அந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மிகப்பெரிய எழுச்சியும் வெற்றியும் பெற்றிருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய வெற்றியையும் சாதனைகளையும் அடுக்கிய அதே நேரத்தில் செங்கை பத்மநாபன் அவர்கள் இங்கு துறைதோறும் ஊழல் மலிந்திருக்கிறது, எந்த துறையிலும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை, மக்கள் அத்தனை பேரும் அவநம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்று தன்னுடைய குற்றச்சாட்டை பட்டியலிட்டிருக்கிறார். அதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? கரெக்ட் மேம். தன்னுடைய குற்றச்சாட்டை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது மக்கள் குற்றச்சாட்டெல்லாம் இல்லை. அவர் கட்சிக்கு பர்ஃபெக்டா வேலை பார்க்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் இங்க வந்து நிதர்சனமா சொல்லக்கூடிய உண்மை. உங்களுக்கு காங்கிரஸ் வேலை செய்து, கம்யூனிஸ்ட் வேலை செய்து, திருமாவளவன் வேலை செய்யும் போது நான் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு தேசிய கட்சி உள்ள கொண்டு விடுறீங்க சார். தேசிய கட்சி நாங்க கொண்டு விடல, நீங்க தான் மொத்த கூடாரத்தையும் கழிச்சிட்டு எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க. கலைஞருடைய கூட்டணி மறந்துருச்சா? ஆட்சியில் பங்கு மந்திரி சபையில இடம்பெற்றதெல்லாம் மறந்துருச்சா மேடம்? இல்ல சார், என்னோட கேள்வி என்ன, நான் முழுசா உங்க நேரம் வரும்போது நீங்க பேசுங்களேன், நான் பேசிடுறேன். நீங்க சொல்றீங்களா எங்க கூட்டணி கட்சி இவ்வளவு இடம் கேக்குது, இவ்வளவு இடம் கேக்குது. இப்ப அதிமுக எவ்வளவு இடம் சார் பிஜேபி கொடுக்க போகுது, அத முதல்ல சொல்லுங்க சார். அவங்க எவ்வளவு இருக்கு அவங்க பாத்துக்க போறாங்க. டவுட்னா மேம், ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏன் டவுட்னா, இன்னைக்கு அமித்ஷா வந்து அவருக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாரு, அங்க வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுல கண்டிப்பா அதிமுகவுக்கு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அங்க யாரு தலைவர்னு இங்க தெரியல. எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு அதுதான் இப்ப விஷயம். இவர் சின்ன பிரச்சாரம் போனாரும் உட்கார்ந்து பேசினாரும் அதிமுக காரங்களே அதிமுகக்குள்ள இருக்கிறாங்களா எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இதுல கூட்டணி கட்சியை நீங்க கூட்டிட்டு போனீங்களா, எப்படின்னா நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறீங்க. முதல் நீங்க சின்ன பிரச்சாரத்துக்கு போகும்போது நாங்க பிஜேபியோட கூட்டணி போட்டிருக்கோம்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை உள்ள விடுறாங்களான்னு. இதுல வந்து அண்ணன் சொல்லும் போது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த உருட்டும் போது ஆசிரியர்கள்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்துட்டா இன்னைக்கு மறை மாத்திரலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செஞ்சதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கறத அவர் மறந்துடக்கூடாது பாருங்க. அதை நினைவுபடுத்தி ஆகணும்ல இந்த நேரத்துல. இதெல்லாம் ரொம்ப அப்புறம் எத்தனை அறிக்கை நீங்க கொடுத்தீங்க, தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க. நாங்க கொடுத்த அறிக்கை எந்த அளவுக்கு போய் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி மக்கள் கிட்ட எங்களுக்கு போதுமான வரவேற்பு இருக்கு, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொடுத்தீங்களே தேர்தல் அறிக்கை, வைஃபை கொடுத்துறோம் எல்லாத்துக்கும், வீட்டுக்கு ஒரு செல்போன் கொடுக்குறோம், 25 லிட்டர் பால் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கல்லன்னு. அதுல 267 வாக்குறுதிக்கு சட்ட நிர்ணயம் செஞ்சுட்டு போனீங்களா சட்டமன்றத்துல, அது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா நீங்க ஃபர்ஸ்ட்? முதல்ல நீங்க இதெல்லாம் பத்தி பேசலாமா? இல்ல எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். கனவு காணலாம், ஆனா இவ்வளவு பெரிய பகல் கனவான நீங்களா காண்பீங்க? அதாவது இன்னைக்கு நான் சரியா போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, சார் சொன்ன மாதிரி நாங்க ஏன் தேசிய கட்சி உள்ள இறக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு பிம்பமே இல்ல.
அவங்க ஒரு நிழலா கூட இருக்காங்க இல்லையானே எங்களுக்கு தெரியல அப்படிங்கறதுதான். அதனாலதான் நான் தெளிவா முன்னையே கேட்டேன். நீங்க ரொம்ப ரொம்ப தவறுமா. கடந்த தேர்தலையே உங்களுக்கும் வித்தியாசம் 3%. 3% தான் உங்களுக்கு வித்தியாசம். ஆனா நீங்க ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு தெரியவே இல்ல, லென்ஸ்ல வச்சு பார்க்கணும், டெலஸ்கோப்ல வச்சு பார்க்கணும் சொல்றதெல்லாம் ஏற்க முடியாது. காசை மட்டும் ஏத்துறாங்க, அது 1 பைசா 2 பைசா. எப்படி சார் தனியாருக்கு நாங்க குடுக்குறோம் நீங்க சொல்றீங்க? ஒரு பஸ் இன்னைக்கு நல்லா போகுது, ஒரு மாற்றுத்திறனாளி வரைக்கும் அதை ஏறலாங்கிறத இன்னைக்கு ட்ரையலுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப பெருமிதத்தோட அதை விட்டுருக்காங்க. அதுல நிறைய பெண் பயனாளிகள் இன்னைக்கு ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் இருக்காங்க. இது பெருமிதத்தோட நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா அதானி அம்பானி இது வரைக்கும் எத்தனையோ கோடிகள் சொத்து சேர்த்தியாச்சு. இருக்கிற எல்லா இன்னைக்கு ஏர்போர்ட் அவங்க கிட்டதான் இருக்கு, அவங்க கிட்டதான் இருக்கு. இன்னைக்கு ரயில்வேவும் அவங்கதான் லீஸ்க்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ டெண்டர் அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து கூட எவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் முன்னாடியே கையெழுத்து போட்டுட்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு அதிமுகன்னு சொல்லி. அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இந்திய மக்களே இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய நிலைமையில இது ஒரு தேசியத்துல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அதெல்லாம் எதுவும் பேசாம சும்மா 1-2 விஷயத்த மட்டும் ஏங்க பேசிட்டு போறீங்க? எத்தனை நல்ல விஷயம் செஞ்சிருக்கோம்னு பாக்கணும். இதுல அண்ணன் பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு 24 மரணங்கள் நடந்திருக்குன்னு. அண்ணே நான் ஒரு டேட்டா சொல்லட்டுமா உங்களுக்கு? லாஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல, நீங்க 24ன்னு ஏன் 2021 இருந்து 2016 வரைக்கும் 48 மரணங்கள் நடந்திருக்கு லாஸ் ஆஃப் டெத். அதே மாதிரி எடப்பாடியார் இருந்தாருல 2016 to அந்த 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 43 பேர் லாஸ் ஆஃப் டெத் இறந்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டிங் எல்லாம் நீங்க எடுக்க மாட்டீங்களானே? அப்ப நடந்ததெல்லாம் யாரோட அண்டர்ல வரும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க அஜித் குமார்ன்ற ஒருத்தர் இறந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு உடனடியா ஒரு முதல்வரே இது நடந்தது ரொம்ப ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். நாங்க ஏதாவது எங்க ஆட்சியில நடக்கும்போது இந்த காவலர்கள் செஞ்சது தப்புதான், அதற்கு முதல்வர் இருந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லியிருக்காரு உடனடியா. உங்களை மாதிரி நான் டிவில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அதை பத்தியே தெரியல, இது 12 நாள் கழிச்சுதான் நான் இவங்களுக்கான நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னு சப்பக்கட்டெல்லாம் கட்டுது. ஓப்பனா சொல்லி சரிங்க சரிங்க அதுக்கு பதில் சொல்றாங்க மேடம். இல்ல உங்களோட பதில தான் நான் கேக்குறேன். உங்களோட இல்ல இது ஒரே ஒரு ஆட்சியில நடந்ததுக்கு இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு போன படிவம் மேம் இதுதான் ரொம்ப முக்கியம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது சும்மா நாங்க எடுத்துட்டு போய் ஓட்டர் ஐடி கொடுங்க, எல்லாம் செக் பண்ணுங்க, என்ன குறையோ சொல்லுங்க அப்படி எல்லாம் கேட்கல. ரொம்ப தெளிவா நீட்டா பிளான் பண்ணி தான் நாங்க கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கும் நாங்க போய் கேட்கிறோம். எங்களுடைய கீழடிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் சார் இவ்வளவு பேசினாரு அந்த தமிழர் கட்சி சார்ந்த சார், ஏன் கீழடிங்கிற ஒரு விஷயத்த இது வரைக்கும் யாருமே பெருசா எடுத்து பேசவே இல்லை. எல்லா பக்கமும் போய் தமிழ் மொழியை பேசக்கூடிய திரு மோடி அவர்கள் இன்னைக்கு கீழடியில இவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்லிட்டு ஆமா தமிழ்நாட்டுல இருந்தா எல்லாம் தவந்துச்சு நீங்க தான் மூத்தக்குடி அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்விட் கூட போடலையே சார். ஏன் சார் அவர் போட மாட்டேங்கிறாரு? ஏன் சார் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதனாலதான் நாங்க இன்னைக்கு இந்த முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கோம். அதாவது மண் மொழி மானம் இனமானம் காக்க அதுக்கு நீங்க துணை நிற்பீங்களான்னு நாங்க போய் கேட்கிறோம். அப்பவும் நல்லாட்சி நடந்துட்டு இருக்கோம், நீங்க துணை நிற்பீங்களா நாங்க போய் கேட்கிறோம். யாரு உங்களுக்கான நம்பிக்கையான ஒரு முதல்வரா இருப்பாங்க அப்படிங்கறது ஓப்பனா கேட்கிறோம். அதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க எங்களுடைய கட்சியில இணைறீங்களான்னு கேட்கிறோம். அப்படின்னு சொன்னா இருக்கிற எல்லா விஷயத்தையும் மக்கள் கிட்ட நேரா எடுத்துட்டு போய் வாய்ப்பு நிறைய குடிச்சாச்சு. இருங்க அடுத்து நேரம் முடிய போகுது. ரெண்டாவது இல்லன்னா குறுக்கிட்டே இருப்பேன் நானு. அப்புறம் 2 பேரும் கத்திட்டே இருந்தா கிடைக்கவே கிடையாது. உங்க கேள்விக்கான பதில இப்ப நான் விஜயகுமார் சார் கிட்ட கேக்குறேன். விஜயகுமார் சார் ஒரே ஒரு கேள்விதான். அதாவது இப்ப நாங்க திண்ணை பிரச்சாரம் எல்லாம் செய்து நாங்கள் மக்களை மீட்டெடுப்போம், ஓட்டுகள் எங்கள் பக்கம் வரும் அப்படின்னு. ஆனா உங்ககிட்ட இருந்தவங்களை ஏன் நீங்க விட்டுட்டீங்க? யாரை விட்டுட்டோம் நாங்க? உங்களுடைய ஆட்சியை நீங்க விட்டுட்டீங்களா? அப்ப மக்களோட நம்பிக்கை பெற்றிருந்தவர்கள் அப்ப விட்டுட்டு இப்ப திரும்பவும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்வதன் மூலமாக கூட்டணி கட்சிகளோட உங்களோட அந்த ஆதரவின் மூலமாக என்ன வியூகத்தை அமைக்க போகிறது அதிமுக? அதாவது 10 ஆண்டு காலம் நாங்க ஆட்சி 10 ஆண்டுகள் மக்கள் கிட்ட பொய்யான தகவல்கள், நிறைய ஊடக செய்திகள், நிறைய சமூக ஆர்வலர் நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவை நாங்கள் இறந்துட்டதுனால அப்போ எங்களுக்கு எப்பவுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறக்கும் போதும் கட்சியில் ஒரு இது வந்தது. அதன் பிறகு அம்மா இறப்பும் போது இப்போ சரி பண்ணி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்துட்டார். இவங்க சொல்கிறாங்களா அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுக்கும் அவங்களுக்கும் தேர்தலில் வாக்கு சதவீதம் அண்ணன் சொன்னது 3% தான் எங்களுக்கும் அவங்களுக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மக்களுடைய எதிர்ப்பலையில் திமுக இருக்குது. இந்த அம்மா பேசுறதெல்லாம் வாயில எல்லாமே பொய்யாவே பேசுறாங்க.
பித்தலாட்டம். நீங்க சொல்றீங்கல்ல இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்கள இன்னைக்கு தானங்க கேள்வி கேட்க முடியும். நீங்க சொல்றதுனால தான் ஏங்க அவங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. இதுதான் நாகரிகம். அதனால நான் நான் பேசுறேன். இப்படி அவங்க வந்துட்டு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, கொடுக்கலையா? சிலிண்டர் வேலை 100 ரூபாய்க்கு நீங்க தானே இப்ப வாக்குறுதி, இப்ப கேள்விதான் இப்ப என்ன நடக்குதுன்ட்டு. நீங்க சொன்னதை செய்யலையே அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டா நீங்க அப்ப செய்தீங்களா? இன்னைக்கு செத்தவனுக்காக இன்னைக்கு தான் அடிச்சுன்னு அழுவ முடியும். 10 வருஷத்துக்கு செத்தது உங்களுக்கு நினைச்சு நீ பச்சுன்னு மாறச்சுன்னா அழுவ முடியுமா? இந்த அம்மா பேசுறாங்களே. இப்படி இவர்கள் பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மக்களிடம் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அண்ணாவனுடைய வாசகத்தை எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் 7ஆம் தேதி கொங்கு சீமையில இந்த வாசகத்தை, அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற வாசகத்தை மக்களிடம் சொல்ல போகிறார். எங்க கூட்டணி கட்சிகள்லாம் அழைப்பு கொடுத்துருக்கோம். உங்களை மாதிரி ஓரணிட்டு உங்க கூட்டணி கட்சியை விட்டுட்டு இப்ப உங்க கூட வர போறாங்க சார். எங்களுடைய கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகள் ஏங்கம்மா, எங்களோட புதுவை தமிழகம் இருக்கிறது, எங்களோட தேமுதிக இருக்கிறது, எங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கு, புரட்சி பாரதம் இருக்கு, எல்லாரும் வருவாங்க. நீங்க ஏங்க உங்களோட எங்களோட யார் வராங்களோ இல்லைங்க, இதே சொல்றாங்க. 1980 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சிட்டு காங்கிரசும் திமுக வலுவான கூட்டணி நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் ஆட்சியை கலைத்து தேர்தலை சந்திக்கும் போது இப்படிதான் நாங்க வலுவான கூட்டணி வெற்றி கூட்டணி எல்லாம் வந்தது. தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போனார், மக்களிடம் சென்றார். நான் என்ன தவறு செய்தேன் என்கின்ற ஒரு வாசகம் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர வைத்தது. அதே போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேட்பார், என்னுடைய 4 வருட 2 மாத கால ஆட்சி பொற்கால ஆட்சியில் நான் என்ன தவறு செய்தேன் என்ற கேள்வி மக்கள் மனதில் வரும். அதே கேள்வி அப்புறம் சொல்றேன். இவங்க சொல்றாங்களே நாங்க தான் மண்ணை காப்போம். நீங்க வரும்போது தான் 2009 1.5 லட்சம் தமிழர்கள் ஈழத் தமிழர்களுடைய சாவுக்கு காரணம் இந்த திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும். இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? பார்த்து கொண்டே இருக்க நீங்க தான் சொல்றீங்க. சாத்தாங்குளம் பெனிக் ஜெயராஜ் கொலை வழக்குக்கு அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் இன்னைக்கு அதுபடியே திரும்பி போடுறாங்களே. இன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? ஆர் ராசா சொன்னாரு அன்னைக்கு பெனிக்ஸ் இந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியில் ஒரு இது கொலைக்கு 24 படுகொலைகள் தொடர்ந்து லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க சொல்லுங்க அன்னைக்கு பேசுன நீங்க பேசுனதை அப்படியே நான் எடுத்து போடுறேன். சொல்லுங்க இது திமுக கூட்டணியும் 1980 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மகத்தான வெற்றியை பெற்றதோ அதே போல வெற்றி 2026 மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்து இனி எக்காலத்திலும் திமுக ஜெயஞ்சார்ஜனுடைய கோட்டை பக்கத்தில் முதலமைச்சர் நாற்காலி பக்கத்தில் அமர வைக்காதபடி சிவகங்கை சீமை மதுரை வீரர்கள் தீரர்கள் சூழ்ந்த அந்த மண்ணில் இன்னைய இவர் பேசுறாருல்ல, எல்லா கட்சிக்காரங்களும் அந்த தாய்க்கு போய் ஆறுதல் சொல்றாங்க. இன்னைய வரலையும் அந்த சிவகங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் போய் அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்லவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தக இன்னைய வரலையும் அந்த அம்மாவுக்கு போய் ஆறுதல் சொல்லவில்லை. இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கிறது எங்கேயோ ஒரு ஊர்ல ஒருத்தன் தான். அந்த ஒருத்தனையும் வர தேர்தலோட இழந்து போடும் காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியது. சரிங்க சார், ஓகே சார். இப்ப நாங்க எடுத்துட்டு போற அந்த திண்ணை பிரச்சாரம் மிகப்பெரிய எழுச்சியோட கூட்டணி கட்சிகள் வராங்களோ இல்லையோ அதை பற்றிய கவலை எல்லாம் இல்லை. அப்படி வரலாறு திரும்பும் 26 நாங்கள் ஆட்சியில் அமர்வோம் என்ற ஒரு மிகப்பெரிய சூளுரை தன்னுடைய உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிறார். 26 அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னா ரொம்ப வாழ்த்துக்கள். ஆனா பாவம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு, தண்ணி வேற குடிக்கிறாரு. அது அவங்க தண்ணி தான் குடிக்க போறாங்கிறதுக்கு சிம்பாலிக்கா அவர் பாவம் பேசிட்டு கஷ்டப்பட்டு தண்ணியை குடிச்சிட்டாரு. இன்னொரு வார்த்தை நான் இப்போ மரியாதை நிமித்தமாவோ இந்த இடத்துல பேசும்போது இன்னும் நான் சாத்தாங்குளத்தை பத்தி பேசவே இல்லை, நான் பொதுவா பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதை நீங்களே காப்பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும், நிகழ்ச்சி ஸ்மூத்தாக போகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு போகிற போக்கில் 24 பேரை சாவடிச்சாங்க, போய் லாக்அப் பண்ணணும். இதே போன வருஷம் பாராளுமன்றத்தில் திரும்ப அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு அங்கே பாராளுமன்றத்திலே கொடுத்துருக்காங்க. மொத்தம் இறந்தது எவ்வளோ லாக்அப் பண்ணலன்னு 11 பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி மற்ற அந்த ஸ்டேட்டில் எவ்வளோன்னு இருக்காங்க. அப்படிலாம் கணக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் 40,000 பேர். மணிப்பூர்ல கேள்வி தமிழ்நாட்டை பத்தி இல்ல, உத்தரப்பிரதேச பாரு, அத பாரு. எங்க உத்தரப்பிரதேச பாருங்க அவர் சொன்னாரா, நீங்க வேற சொல்றீங்க. மணிப்பூர்ல
மணிப்பூர்ல கொத்து கொத்தா கொலை பண்ணிட்டு இருக்காங்க, கொத்து கொத்தா சரிங்க சார், சாவடிச்சிட்டு இருக்காங்க. நடக்கிறதுதான் அசிங்கம், கேவலம். ஒரு அரசே தன் குடிமகனை கொல்லுதுன்னு சொல்லி சரி நீதி சரி அரசு சொல்லியிருக்காங்க. சரி சரி நந்தகுமார் சார் நீங்க இன்னொன்று வந்து 80ல் வந்து எம்ஜிஆர் வந்து கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் திருப்பி மக்கள்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன். அதேதான் இப்ப இபிஎஸ் அவர்களும் கேட்க போகிறாராம். தப்பு மேல தப்பு பண்ணிருக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? உங்களால தைரியம் இருந்தா இந்த மாதிரி வீடு வீடா இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் முதல்வர் போன மாதிரி போக சொல்லுங்க. போக முடியாது. ஏன்னா ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்லைங்க. முழுக்க முழுக்க தமிழகத்துக்கு துரோகத்தை இழைத்தவர் யாருன்னா இவர் தான் சார். நீங்க அதாவது எம்ஜிஆரை பத்தி பேசார். எம்ஜிஆரும் இவரும் ஒன்னா? நான் ஒன்னே சொல்றேன், எம்ஜிஆர் இந்த கட்சியை எவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாத்து வளர்த்தாரு. அந்த கட்சி எப்படி இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா எப்படி வளர்த்தாங்க, அப்படிலாம் வளர்த்த ஒரு கட்சியை நீங்க எத்தனை அடிமையாக்கி இங்க 4.5 வருஷம் ஆண்டீங்களே. அப்ப சொன்னதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டீங்களே, அப்ப எங்க போச்சு தமிழோட உரிமை? அப்ப தமிழ்நாட்டை நீங்க காப்பாத்திருக்கணும்ல. எதுக்காவது நீங்க வந்து முடியாதுன்னு சொன்னீங்களா? சரி முடிஞ்சு போகுது, பழைய கதையை பேசாதுன்றீங்க. இப்ப கீழடி, அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா? சரி கீழடி விடுங்க, அது மண், அதை விட்டுருங்க. பணம் தேவைப்படுது நாட்டுக்கு. இன்னைக்கு நீவும் இல்லை நான் இல்லை, ஒரு எம்ப்ளாயிஸ், தொழிலாளர்கள், விவசாயிகள், மற்றபடி வந்து ஆசிரியர்கள், இங்க இருக்க அவ்வளவு பேருக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஸ்கூல் நிதி, அந்த நிதி வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல 100 நாள் வேலை திட்டம் வாங்கி கொடுத்தீங்களா? எதுவுமே கேட்க மாட்டீங்க. சரி, ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது செய்யவில்லை, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவர்களோட பணியை அவங்க செய்யலன்றது உங்க குற்றச்சாட்டா? எதிர்கட்சியா இருக்கும் போது இங்க பாருங்க, எப்பவுமே வந்து ஒரு கட்சி ஒரு அரசு அமைக்கிறாங்கன்னா பொதுவா செய்யற வேலைகள் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு மீறி தமிழ்நாடு உரிமை, தமிழ் மக்கள் நலம், அவங்களுக்கு உண்டானது என்ன, இதெல்லாம் நம்ம காக்கணும். அது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப வந்திருக்காது. உதவி திட்டத்தை யார் கையெழுத்து போடுது? அந்த மாதிரி ஜெயலலிதா போட முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. நீட்டுக்கு யார் கையெழுத்து போடுது? இப்ப கையெழுத்து போட்டு இருந்தீங்களா? அப்புறம் 7.5% வாங்கினீங்க. அதெல்லாம் சொல்ல 7.5% கொண்டு வந்துட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸம்ஷன் வாங்கியிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் வாங்கியிருந்தோம். நீங்க ஓராண்டு இல்ல 5 வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் வாங்கியிருந்தோம். அதை நீட்டிக்கல. அதை நீட்டிக்கிறதுக்கு வக்கலாம நீங்க கையெழுத்து போட்டீங்க. அதுக்கப்புறமா சிஏ கையெழுத்து போட்டீங்க. சிஏ கையெழுத்து போட்டீங்க. மொத்தமே கையெழுத்து போட்டீங்க. எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமையை கொண்டு போய் டெல்லியில நீங்க அடக வச்சுட்டீங்க. இங்க வந்து தமிழை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம், நீங்க நாடகம் போறீங்க. நான் ஒண்ணே சொல்றேன், திட்டத்து பணத்தை ஒதுக்க சொன்னது எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி தான். இரண்டாவது வந்து எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு எல்லாம் மத்திய அரசுக்கு வந்து கோரிக்கை வச்ச மாநில அரசு கேட்கிற கல்விக்கான மக்களுடைய நலனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. அதுக்காக நாங்க கேட்டு இருக்கிறோம். இவர் சொல்றாரு கீழடி எங்கள் தாயடின்னு சொல்லிட்டு, கீழடிக்கு முதலா அதுக்கான ஃபண்ட்ஸ் ஒதுக்கி எல்லாம் பண்ணது எங்களுடைய சார் மாமா பாண்டியராஜா. சரி, ஓகே 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 விஜயகுமார் சார், ஒரே நிமிஷம். 26லும் உங்கள் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்ற ஆருடம் அவருக்கு தெரிந்திருக்கிறது, சொல்ல விடுங்க. அவர் என்ன ஆருடம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு? சொல்லட்டுமே சார், சொல்லட்டுமே சார். அதுக்குள்ள நீங்க ஏன் இது பண்றீங்க? சொல்லுங்க சார். நீங்க அவரோட பதற்றம் எங்களுக்கு பதற்றல, எங்களுக்கு வெற்றியோட விளிம்புல இருக்கோம். கண்ணுக்கு எட்டிய தூரத்துல வெற்றி பாதையில கூட இல்ல சார், அவங்க வெற்றியோட விளிம்புல இருக்காங்க. அதாவது வெற்றி விளிம்புல போனா கண்ணு மூடிடுச்சு. அதாவது இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு விஜய் வந்து இவங்களை காப்பாத்தினாங்க. விஜய் தாவேக்கா வந்து இவங்களை காப்பாத்தணும். தாவேக்கான்னு ஒண்ணு வரலன்னா இவங்க கதை முடிஞ்சு போச்சு. தாவேக்கா விஜய் வந்து கண்டிப்பா பாஜக இவங்க கூட இருக்கிற வரைக்கும் வரமாட்டார். ஒண்ணு முதல்ல வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு இவருங்க என்னமோ நான் விஜய்க்காக தான் கட்சி ஆரம்பித்து பண்ற மாதிரி திமுக 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி செய்த வரலாறு கிடையாது. இல்லாம ஆட்சியில அமர்ந்ததா வரலாறு கிடையாது. இது அத்தனையும் கூட்டணியோட சந்திக்க முடிக்கட்டும் சார். முடிக்கவே விட மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க சார், நீங்க முடிச்சீங்கன்னா தான் அடுத்தவங்களோட கருத்தை நான் எடுப்பேன். அதாவது ஒரு பொது நான் வந்து எடப்பாடியார் பத்தி நான் பேசவே இல்லை, அதிகமாக நிலைமை பத்தி நான் பேசவே இல்லை. நான் பொதுவான கருத்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப தாவேக்கா வராது அப்படிங்கிறதுக்கு என்னன்னா நான் சொல்லல, பொதுவாக ஒரு அரசியல் விமர்சகர்கள் வெளியில பேசுறது அனாலிசிஸ் பண்ணி சொன்னது என்னன்னா, தாவேக்காக்கு இப்ப தேவைப்படுறது வந்து அங்கீகாரம். அவங்க வந்து பாஜக கூட போனாங்கன்னா கண்டிப்பா அங்கீகாரத்தை பெற முடியாது. அதனால வந்து விஜய் அவர்கள் இந்த கட்சியில தனியா நிப்பார், இல்லைன்னா சிறு கட்சிகளை கூட சேர்த்துக்கின்னு போய் அட்லீஸ்ட் அவர் கிடைக்கிற அந்த 8% ஓட்டையாவது வாங்குவார்.
அதை வாங்கினதுக்கு அப்புறம் 31 தான் அவர் வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும்போது கண்டிப்பா அவர் வந்து பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டார். ஏன் அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டின் பொது எதிரிங்கிறது அவருக்கும் புரிஞ்சிருக்கு. சரிங்க சார். பத்மநாபன் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன அதே கருத்து தான். அதாவது பாஜக இருக்கும் வரை விஜயும் அங்க செல்ல மாட்டார் அப்படின்ற கருத்தை நீங்களும் முன் வச்சீங்க. இப்ப இந்த வெற்றி பயணம் அதாவது இந்த திருப்பு முனை, இந்த பயணமானது மக்களை தேடிய இந்த நடைபயணமோ திண்ணை பிரச்சாரமோ ஓரணியில் இணைய வேண்டும் அந்த டோர் டு டோர் கேன்வாசிங்கோ இதெல்லாம் திருப்பு முனையாக யாருக்கு அமைய போகிறது? நான் சொல்றேன்மா, கடந்த முறை எனக்கு 3 நிமிடம் தான் கொடுத்தீங்க. தயவு செஞ்சு நிகழ்ச்சி நிறைவு முறை உங்களுக்கே வாய்ப்பு தர. மகிழ்ச்சி. இப்போ நீங்க சொல்லிக்க இந்த திண்ணை பிரச்சாரம் தெருமுனை பிரச்சாரம்லாம் இது 4 ஆண்டு காலம் எங்க போச்சு இந்த திமுக? 5வது ஆண்டுக்கு மட்டும் 4 நாட்கள் 4 ஆண்டு பட்டினி, 5வது ஆண்டு விருந்து. இப்போ தப்பி தவறி மக்கள் மறதியில அவங்களுக்கு வாக்களித்து மீண்டும் வந்தாங்கன்னா மீதி இருக்கிற 4 ஆண்டுகள் வந்து பட்னி, கடைசி ஆண்டு தேர்தல் ஆண்டுல விருந்து. இது தேவையான்னு சிந்திக்கணும். ஏமா 50,000 நெல் கொள்முதல் பண்ணிருக்காங்க. திமுகவுக்கு மாற்றாக இப்ப நீங்க யார நினைக்கிறீங்க? அப்போ அதிமுக தான் வருமா? அதுல என்ன விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அதிமுக ஆதரவு தரக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்னா பிஜேபின்றது வந்து அதை வந்து யாரும் பிஜேபி இருப்பதால் அது இறங்கு முகமாகத்தான் காணப்படும் அதிமுகவிற்கு. இனிமே இந்த காவி அரசியல் பேசி நீங்க ஜெயிக்க முடியாது. காவின்னு விமர்சனம் பண்றீங்க, காவியை வந்து கேவலப்படுத்துறீங்க. தயவு செஞ்சு 20% இஸ்லாமியர்களும் முஸ்லீம் கிறிஸ்துவர்களும் முக்கியம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்துல 80% இந்துக்களை கொச்சைப்படுத்துறது இனிமே எடுபடாது. முருகர் கோயில்ல போய் பிரச்சனை பண்ண ஒரு மாநாடு நடத்த அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன கேட்கிறேன், காலத்துக்கு இதே பித்தளை பண்ணுவீங்க. 20 எத்தனை யார் ஓட்டு போட்டாங்க பிஜேபிக்கு? 80 ஓட்டு போட்டாங்க. 80 ஓட்டு போட நீ முடிஞ்சு 40 சீட் 36 சீட் வந்துரும். மீதி 67% இந்துக்கள் மதசார்பற்ற கட்சி ஓட்டு போட்டாங்க. தயவு செஞ்சு இந்துவோட பிரதிநிதியா? நான் இந்துவோட தான் நீ ஓட்டு வாங்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. 67% வந்து மதசார்பற்ற கட்சி ஓட்டு போட்டாங்க. நான் சொன்னது கூட வந்து 40 இல்ல நான் சொன்னது கூட புரிஞ்சிக்கல. அவர் என்ன சொல்றாரு? there is a fight between 20க்கு 80க்கு போட்டின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நீங்க கிடையாது. நான் பிரதிநிதி இல்லாம சைமனும் அக்பரும் பிரதிநிதியா இருக்க முடியும். நான் தான் பிரதிநிதியா இருக்கணும். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா இருப்போம். அனைவரும் ஒன்றா இருப்போம். அதுல மாற்று கருத்து கிடையாது. தயவு செஞ்சு மின்மாற்றி மாட்டத்துல 390 கோடி லஞ்சம், 40 டன்னுக்கு 40 ரூபாய் லஞ்சம், ஒரு டோக்கன் போறதுக்கு 2000 ரூபாய் லஞ்சம், இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷம் கேளுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், விஜய் வருவாரா வரமாட்டாரா சார் சொல்ல சொல்லுங்க. எங்க வருவார், எப்படி வருவார் சொல்லுங்க. நான் பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிமிஷம் இருக்கு, நான் படிக்கணும், நான் எழுதணும். இவர மாதிரி பக்கத்து பேப்பரையும் பக்கத்து பெஞ்சையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இவங்க கூட்டணி பத்தி பேசுறது கிடையாது. இவங்க எப்ப பார்த்தாலும் மாட்டு முதல்ல மனசு இருக்கு, மக்கள் இருக்காங்க, உண்மை இருக்கு. நாங்க கூட்டணிங்க சரி சார், அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா. வேற்றுமை ஒற்றுமை சார், ரெண்டு வேற்றுமை ஒற்றுமை அதான் கொஞ்சம் அமைதியா இருங்க. கூட்டணி இல்லையா? இப்போ இந்த திண்ணை பிரச்சாரமாக இருக்கட்டும், ஓரணியில் தமிழ்நாடு இது வீரமணி அவர்கள், தீகா வீரமணி அவர்கள் எப்படி முட்டு கொடுக்கிற பேர்பட தலைவர், திராவிட மாடல் உலக மாடலாம். என்னங்க இது? அதை கேட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு நகைப்பு வந்திருக்கும், திமுக நகைப்பு வந்திருக்கும். ஒரு பையன் ஏடாகுடமா முடி திருத்தம் பண்றான், ஒரு இன்ஸ்பெக்டர் போய் அவனுக்கு மொட்டை அடிக்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த அதிகாரியை கூப்பிட்டு மேலதிகாரி இந்த மாதிரி மொட்டை அடிச்சு பண்ணாதியா அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணோம். அதை விட்டுட்டு காத்திருப்பவர் பட்டியலில் போட்டாங்க. காத்திருப்பவர் பட்டியலில் போட்டுட்டா காவல்துறை எப்படிங்க வேலை செய்யும்? குற்றம் எப்படிங்க தடுக்கும்? இவங்க திண்ணை பிரச்சாரம் சொல்றாங்க இல்லையா, இவங்க இந்த வேலையை முதல் நாள்ல இருந்து பண்ணிருந்தாங்கன்னா போதை பொருள் இல்லாத ஒரு அந்த பாயிண்ட பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்து தமிழ்நாடு காப்போம் அப்படின்ற அந்த பிரச்சாரம் எத்தகைய திருப்பு முனையை மக்களிடம் ஏற்படுத்தும்? திமுக கூட்டணியிலிருந்து தான் காப்பாற்றணும். எந்த துறை, நான் கடந்த காலத்தில் திமுக வாக்களித்த நபர் என்ற முறையில் உரிமையில் பேசுகிறீர்கள். தயவு செய்து நாங்க எதிர்பார்த்த திமுக ஆட்சி இப்ப இல்ல. எதற்கெடுத்தாலும் மடை
மடைமாற்றம் அரசியல், மடைமாற்றம் அரசியல், மடைமாற்றம் அரசியல். கீழடி பத்தி பேசாங்க. அவர் சொன்னார், மாபா பாண்டியன் புகழ்ந்து பேச வேண்டிய, தன்னுடைய பங்குக்கு பெருமை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிகழ்ச்சியில போய் கீழடியை பத்தி இவங்க எதுக்கு எடுத்த, நான் சொல்றது கேளுங்கம்மா, மத்திய அரசு சில பிரச்சனைகளை செய்து அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை மட்டுமே சொல்லி மற்ற எதையும் செய்யாம, எதையுமே செய்யல. ரோடு போய் பாருங்க, தண்ணீர் போய் பாருங்க, ஒரு கிராமத்துல தண்ணீரே வரல, அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அவங்க வார்த்தையில எவ்வளவு மேக்க டெக்னிக்கா சொல்றாங்க, ஒரு டெக்னிக்கலா சொல்றாங்க. எங்ககிட்ட குறை இருக்கு, எங்ககிட்ட குறை இருக்கு, எங்ககிட்ட அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த உங்ககிட்ட பிரச்சனை தான் அதிகம் இருக்கு. இதற்கு ஒரே காரணம் நிர்வாகத்துல உங்களுடைய கவனம் இல்ல. கட்சியில துரைமுருகன் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, பொதுச் செயலர் அவரா, டிஆர் பாலுவா இல்லன்னா நேரு, இது உள்கட்சி பிரச்சனை. துணை முதல்வரை முன்னிறுத்துறதுலயே இவங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் போனதுனால நிர்வாகத்தினுடைய சீர்கேடுக்கு எல்லாம் இல்லாம போச்சு. நன்றி சார். நந்தகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இவங்க ஒன்றும் பண்ணலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு சகோதரர் அடிக்கடி அமெரிக்கா போயிடுறாரு, கடந்த வாரத்தை அமெரிக்கா வந்திருக்காரு, அதனால நாட்டு நிலைப்பம் போல தெரிஞ்சுக்கிட்டோம். உத்தரப்பிரதேஷ் போயிடுறாரு, இல்லைன்னா அசாம் போயிடுறாரு. அதாவது நாங்க தேசிய கட்சி, எல்லா இன்டர்நேஷனல் பத்தி பேசுறோம். காப்பாற்ற போறீங்களா? தமிழ்நாடு இன்னைக்கு முதலமைச்சர் வீடு விடா போயிட்டாரு, மற்ற எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்புக்கு, எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம கேட்கிற கேள்வி அவரே பொறுமையா கேட்கிறார், பதில சொல்றாங்க. இதுல இருந்தே மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, திருப்தியா இருக்காங்க. ஒரு சில குறைகள் நிறைகள் இருக்க தான் செய்யும். அது எல்லா கட்சியும் எல்லா நேரத்தில் எல்லாம் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடக்காது அது. அதனால நான் எங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 26 தேர்தலுக்கு எங்களால் இன்னும் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அது மாண்பு முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு அதே மாதிரி நாங்களும் சிறப்பாக செய்வோம். வரும் கூட்டணியில் இந்த பொது எதிரி நாங்கள் பாஜக தான் சொல்லியிருந்தோம். போகிற போக்க பார்த்து அதிமுக அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவாங்க போல இருக்கு. ஏன்னா இப்போ இவங்க அதிமுக இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. எனக்கு போகிற நிலைமையில பார்த்தீங்கன்னா இவங்க கட்சி இருப்பாங்களா இல்லையா, கபலீகரம் செய்யப்படுவாங்கிறத வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் 50,000 நெல் கொள்முதல் செய்யறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அது கிடைக்கே இல்லாம அழைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் கிடைக்க பிடிக்க போறாங்களா? திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். திமுகவுக்கு விடை கொடுக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். இரட்டை இலை மகத்தான வெற்றியை பெற்று அண்ணனுடைய ஆசைப்படி தனி பெருமானுடைய எங்கள் எடப்பாடி பழனிசாமி எனும் நாள் விரைவில் வெறும் காம்புதான் எடப்பாடி ஆட்ட இருக்கு. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. பாவம். தலைவர் சொன்ன அதே வாசகத்தை சொல்லி எல்லாம் விட்டடிக்க கூடாது மேம். அது ஒண்ணு. அடுத்தது மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உதயமின் திட்டத்துல யார் சைன் பண்ணா, நீட்டு கொண்டு வந்தது யாருன்னு மக்களுக்கு தெரியும். பேசுறதுக்கு தயார் இல்ல திமுகவை சார்ந்தவங்க. ஒரு உரிமையை சொல்லுங்க, ஒரு உரிமையை சொல்லுங்க. எங்களுடைய தமிழருடைய உரிமை நீங்க கேட்ட ஒரு நொடியில கொடுத்தாச்சு. இப்ப நந்தினி மேமோட டைம். இன்னைக்கு அந்த முருகருக்கே தமிழ்ல குடமுழுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆணையத்தை பத்தி 7/7/2025 இன்னைக்கு திருச்செந்தூர்ல குடமுழுக்கு நடத்தக்கூடிய ஒரே சிறப்பு 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 உங்களுடைய உரிமையை மீட்டெடுத்த ஒரு உரிமையை சொல்லுங்க. ஒரே ஒரு உரிமையை சொல்லுங்க. நீங்க மீட்டெடுத்த ஒரு உரிமையை சொல்லுங்க. முதல் நாள் முதல் கையெழுத்து நீங்க பேசும்போது அவங்க குறுக்கிடல, அப்ப அமைதியா இருக்கணும்ல. வாஸ்து சரியில்லை சார், ரூட்ட மாத்திக்கங்க சரிங்களா. உங்களுக்கு நீங்க கரெக்டா எல்லாம் சரியில்ல. எப்பவுமே இந்த கொங்கு மண்ணை வச்சுதானே நீங்க அரசியல் பண்ணீங்க. இன்னைக்கு இந்த கொங்கு மண்ணை நீதான் சொன்ன கண்ண அசைவு காட்டிட்டாரு. கொங்கு மண்டலத்தையே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஒரு வருஷம் கழித்து விஜயகுமார் சார் அமைதியா இருங்க. விஜயகுமார் சார் அமைதியா இருங்க. கொங்கு மண்டலத்துல இருந்துதான் எங்களுடைய பயணத்தை தொடங்குறோம். கொங்கு மண்டலத்தை அண்ணாமலைக்கு நீங்க கொடுக்க போறீங்க மொத்தத்தையும் கொடுத்துட்டு நீங்க அவங்க பேசுறதே கேட்கலாமே. இணையத்துல பேசுறாங்க, பேசட்டும்.
மேடம், அவங்களுக்கு மட்டும் நீங்க நேரம் நீங்க ஓர வந்து நிறைவான கருத்தை எதை கேட்டுதா உங்களுக்கு சொல்லுங்க. அவங்க பேசுற கருத்து, அவங்க பேசுற கருத்துல ஒரு வரியில சொல்லுங்க. எங்க சரி சரி சொல்லுங்க. அவங்க பேசுறதுல ஒரு கருத்து இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு நான் திருப்பி அவங்க பேசுனத தெரியல, காதுலயே விழல. எதிர்ப்பா பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். காதுலயே விழல உங்களுக்கு பேசுனது. என்ன நடக்குதோ அதிமுக இன்னைக்கு வந்து பாஜகவும் மாறி போச்சு. நீங்க பேசாதீங்க சார். நான் பேசுற நியாயம் இருக்கு. நீங்க பேசல என்ன சார் இருக்கு? இன்னைக்கு மீடியாலாம் பாசந்தா இருக்கா? மேம் ஒரு வரியில் நிறைவான கருத்து. இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க சார்பா நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். எந்த அளவுக்கு எங்களுடைய திமுக நிர்வாகிகள் போய் மக்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சொல்றேன். நான் இங்க கொங்கு மண்ணு, எங்க கோட்டை, நாங்க இங்கதான் ஏடிஎம்கே இருக்க போறோம். அதெல்லாம் இல்ல. அந்த சாப்டர் க்ளோஸ். இனி உங்க சாப்டர் தான் நன்றி மேம், நன்றி 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 நீங்க தான் சொன்னீங்க. எங்க நன்றி மேம். பாலாஜி கண்ணாசிச்சு நன்றி மேம், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.